பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தகலத்திலிருந்து உஹதுடைய யுத்தகலத்திலிருந்து திரும்பி வந்த வேளையில லுஹரையும் அஸ்ஸரையும் சேர்த்து தொழுத இடம், அதுக்கு மஸ்ஜிதுல் ஃபஸஹ் என்பதாக அழைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தகலத்தில் மிச்சம் சிரமத்தோட கஷ்டத்தோட பல தாக்குதல்களுக்கு பின்னால் பல்லு ஷஹீதான நிலைமையில பாசத்துக்குரிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களை எல்லாம் இழந்த நிலையில 70 சஹாபாக்களை பறிகொடுத்த நிலையில வந்து அந்த நேரத்திலே தொழுகை விடுபடக்கூடாது, தொழுகையை முறையாக நிறைவேற்றணுன்ற உம்மத்துக்கு பெரிய ஒரு பாடத்தை இந்த இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்துக்கிறாங்க. தொழுகை வாழ்க்கையில் மிக முக்கியமானது. முஃமினுக்கு முஸ்லிமுக்கு அது எங்கிருந்தாலும், யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக பிரயாணத்தில் இது மாதிரி யுத்த களத்தில் வந்து காயப்பட்ட நிலையில சுப்ஹானல்லாஹ் கவலையான சந்தர்ப்பம், அப்படி இருந்தும் தொழுகையை முறையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாட்சியான இடம் தான் இந்த இடம். உஹது மலையினுடைய தொடர்ல இந்த மஸ்ஜித் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட ஓய்வுகள் எடுத்துக்கிறாங்க.